மண்டே மார்னிங் ரொம்ப சிம்பிளான லஞ்ச் அண்ட் பிரேக்ஃபாஸ்ட்டு தான் ரெடி பண்ணியிருந்தேன். பெரிய பையனுக்கு பன்னீர் சாதம் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு, அதில் இருக்கிற கிரேவியை கொஞ்சமாக எடுத்து வச்சு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ரெடி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஆஃப்டர்நூன் லஞ்சு எங்களுக்கு என்ன ரெடி பண்ண போகிறோம் அப்படின்னா, சௌ பருப்பு கூட்டும் கருவேப்பிலை குழம்பும் தான் ரெடி பண்ண போகிறேன். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு முந்தின நாள் வாங்கின புரோட்டாவும் சால்னாவும் இருந்து, ஸோ அதை வச்சு மேனேஜ் பண்ணியாச்சு. சின்ன பையனுக்கு லெமன் சாதமும் வாழைக்காய் வறுவலும் ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துருந்தேன். இன்றைக்கி எதுக்கு இவ்வளோ சிம்பிளாக லஞ்ச் அண்ட் பிரேக்ஃபாஸ்ட்டை முடிச்சிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிச்சன் ரொம்ப அன்ஆர்கனைஸ்டாக இருக்குது. அங்கே போய் குக் பண்ணுறதுக்கே செம்ம இரிட்டேட்டாக இருக்குது. கிச்சன் ஆர்கனைஸ்டாக இல்லை அப்படின்னாலே அந்த இடத்துல நம்ம நின்று குக் பண்ணுறதா இருக்கும், ஒரு ப்ளசண்ட்டே இருக்காது. ஸோ அதனால் என்ன பண்ணிட்டேன்னா, கடகடன்னு மார்னிங் ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு கிச்சனை க்ளீன் பண்ண ஸ்டார்ட் பண்ணியாச்சு. எம்டி பாட்டில் ஃபுல்லும் வாஷ் பண்ணி ரீஸ்டாக் பண்ணி ஆர்கனைஸ்டாக எல்லாம் எடுத்து வச்சுட்டேன். நெக்ஸ்ட்டு வீடியோவில் நான் ஆர்கனைஸ்டு பண்ண திங்ஸை ஃபுல்லும் உங்களுக்கு காமிக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.